அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. எஸ்பிஐயோட ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் பார்க்க போகிறோம். அம்ரித் விருஷ்டி. அதாவது அம்ரித் விருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல இருந்தே இருந்துகிட்ருக்கு. போன வருஷம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் அப்படிங்கிறது எஸ்பிஐ கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. மார்ச்சோட இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது முடிஞ்ச நிலமையில் இப்போ மறுபடியுமே ஏப்ரல்லிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியுமே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ அதுக்கு இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டாக சேரும். ஓகே, ஸோ எஸ்பிஐ ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அம்ரித் விருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் ஏப்ரல் 15, 2025 இந்த ஸ்கீம் பார்த்துட்டிங்கன்னா நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே போல் இந்த எஃப்டி ஸ்கீமுடைய டேஸ், அதாவது எவ்வளோ டென்யூரோ அதில் எந்த மாற்றமே இல்லை. 444 நாள் தான் முதல்ல இருந்துச்சு. இப்போவும் அதே டென்யூர் தான் வச்சுருக்காங்க. ஸோ டைம் டூரேஷன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ இது மாதிரி 400 நாள் 500 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்டி கொடுக்குறாங்க அப்படின்னாவே அது ரீட்டைல் எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டூரேஷனில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டில் நல்லபடியாக மக்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய எஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஹையாக தான் இருக்கும் கம்பேர் டு அதர் டெபாசிட்ஸ். ஸோ நார்மல் டெபாசிட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எஃப்டி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இது மாதிரியான ஸ்பெஷல் எஃப்டிஸ் தான் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க பார்ப்போம் இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை. டெபாசிட் லிமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் 1000 rupees நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் போடலாம். மேக்ஸிமம்க்கு லிமிட்டே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. அதுவே நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமாக 3 கோடி ரூபாய் வரைக்கும் தான் எஃப்டி போட முடியும் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு கீழே. ஸோ அது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எடுக்கிற பட்சத்தில் இண்டிவிஜுவல், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த எஃப்டிக்கு கீழே, அதாவது அம்ரித் விருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் எஃப்டி கீழே நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் என்ஆர்ஐஸ்மே கண்டிப்பாக பண்ண முடியும். அதே போல் நியூ டெபாசிட், அதாவது இது வரைக்கும் நான் டெபாசிட் போடல, இப்போ தான் ஸ்பெஷலாக நான் ஒரு டெபாசிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ஸ்பெஷல் எஃப்டியாக நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் எக்ஸிஸ்டிங் டெபாசிட், அதாவது ஒரு சில டெபாசிட்லாம் இருக்கும் நார்மலாக எஃப்டி போட்டு அதை ரெனியூ பண்ணலாம், இன்னொரு மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு நம்ம திருப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ரெனுவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெபாசிட் உங்களால் பண்ண முடியும், அதுவும் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு கீழே. ஆனால் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன், டேக்ஸ் சேவர் எஃப்டி எல்லாம் போடுவாங்க இல்லையா 5 வருஷத்துக்கு, அது மாதிரியான எஃப்டிஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அல்லது எஸ்பிஐயோட வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸோட இன்சூரன்ஸ் கவரோட எஃப்டி எல்லாம் இருக்குது, அது மாதிரியான எஃப்டி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு வீடியோ கிளியராக போட்டுடுறேன். ஸோ ரெனிவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெபாசிட் அப்படிங்கிறது நார்மல் எஃப்டி நீங்கள் திருப்பி வைக்கணும், ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்பெஷல் எஃப்டியை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுமே எலிஜிபிள் தான், ஈவன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸுமே எலிஜிபிள் தான். அடுத்து ஹவு டு இன்வெஸ்ட், எப்படி இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, எஸ்பிஐயோட யோனோ ஆப் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எஸ்பிஐ பேங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த யோனோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் டைரெக்டாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னே இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் எஃப்டி அம்ரித் விருஷ்டி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் வேலை தான். அதே இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக கூட எஃப்டி போட்டுக்கலாம். அதே எஸ்பிஐ பிரான்ச் மூலமாக போடணும் அப்படின்னு நினச்சாலுமே சூப்பர் தான். அதாவது எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி உங்கள் நியர்பையில் இருக்கிற பிரான்ச்சுக்கு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பேங்க் பிரான்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த பேங்க் பிரான்ச்சில் வேணாலும் நீங்கள் இந்த அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு
எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்து முக்கியமான பார்ட் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இது சேஞ்ச் ஆகிருக்குதுங்க ப்ரீவியஸ் டைமில் இருந்ததை விட. அதாவது மார்ச் 31, 2025 இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வரைக்கும் இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க பட்சத்தில் 7.05% வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் 7.55% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 7.65% கொடுக்குறாங்க. இது ப்ரீவியஸ் டைம் விட 0.20% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 20 பேசிஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் வேற ஒரு சில பேங்க்ஸ்லையும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க தான். பட் எஸ்பிஐ அப்படிங்கிறது நம்பகத்தன்மை உடையது. நிறைய பேர்கிட்ட இந்த பேங்க் அப்படிங்கிறதோட அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, எஸ்பிஐ இந்த ஸ்பெஷல் எஃப்டி அப்படிங்கிறது ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல எஃப்டி தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா பேங்க்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப எஸ்பிஐல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அடுத்து டென்யூர் எடுத்துட்டிங்கன்னா 444 நாளுங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 மாதம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 14.25 மாதம் மாதிரி வந்துடும். அதே போல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம். மந்த்லி பேசிஸ், குவார்ட்டர்லி பேசிஸ் அப்படின்னு வாங்குறதும் இருக்கும். ஆனால் மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் வந்து எஃப்டி போட்டிருக்கீங்க இந்த அம்ரித் விருஷ்டி கீழே அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 0.50% பெனால்ட்டி இருக்கும். உங்களுடைய மொத்த பிரின்சிபல் இருக்கு இல்லைங்களா, அதில் 0.50% பெனால்ட்டியாக கொடுத்துடணும். அதுவே 5 லட்சத்துலேருந்து 3 கோடி வரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 1% நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். அதே லெஸ் தென் 7 days, இப்போ நீங்கள் போய் எஃப்டி போட்டுட்டு 7 நாளுக்குள்ளேயே அந்த அமௌண்ட்டை வந்து இல்லை எனக்கு எமர்ஜென்சி எடுக்கணும் அப்படின்னு எடுத்துடுறீங்கன்னா அது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது போட மாட்டாங்க, பெனால்ட்டியும் பெருசாக பிடிக்க மாட்டாங்க. தென் லோன், அதாவது இந்த அம்ரித் விருஷ்டி மேலே லோன் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கிக்க முடியுங்க, அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அம்ரித் விருஷ்டியில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதில் 90% ஆஃப் தி அமௌண்ட்டை லோனாக வந்து வாங்கிக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் இன்னும் வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது பெனிஃபிட் அடைஞ்சிக்க முடியும் அண்டர் செக்ஷன் 80C கீழே. ஸோ அப் டு 1.5 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து இருக்கும். அடுத்து முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இது 15 மாதத்துக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு 14.25 மாதம் அப்படி தான் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது பக்கமாக தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 5 லட்ச ரூபாய் நீங்கள் இந்த எஃப்டி கீழே போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,37,750 ரூபாயா உங்களுக்கு 444 நாளில் ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா, ஸோ இது ஆன் அன் ஆவரேஜ் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டு நான் அதை கிளியராக சொல்லிட்டேன். அதே போல் 10 லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 10,75,500 ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். 20 லட்சம் பண்ணுறப்போ 21,51,000, அதாவது 2 லட்சம் போடுறப்போ உங்களுக்கு 1.5 லட்சம் ஜாஸ்தியாக அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வருது. 25 லட்சம் போடுறப்போ 26,88,750 ரூபாய் வரும். அதுவே 50 லட்சம் ரூபாய் நீங்கள் இதுக்கு கீழே எஃப்டி போடுறீங்க அப்படின்னா 53,77,500 ரூபாய் வருது. அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு 444 நாளில் 3,77,500 ரூபாய் ஜாஸ்தி ஆகிடும் 50 லட்சம் போடுற பட்சத்தில். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஆல் ஆன் ஆவரேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன், இதை விட கொஞ்சம் கம்மியாக வரும், அதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லாதீங்க. ஸோ இது மாதிரியான அதாவது எஃப்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்பிஐயுடைய அம்ரித் விருஷ்டி ஸ்கீம் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், தப்பில்லை. நம்ம சேனலில் இது மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து சேனலை ஃபுல்லும் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.